வணக்கம். நான் மகேந்திரன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு +2 முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிளாட்ஃபார்மெல்லாம் அவங்க கேரியரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியர் ஆகிறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்கிற வீடியோ தான் இது. சரிங்களா? இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அவங்க ப்ரைம் மோட்டிவ் என்ன அப்படின்னா ஸ்கில் பேஸ்டாக அவங்க இருக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அகடமிக் ஆக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான சிலபஸ் உங்களுக்கு இருக்கும். சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் ப்ளஸ் உங்களுக்கு கம்பெனிக்கு தேவையான ஸ்கில் அந்த சிலபஸில் இருக்கும். அது போர்ட் ஆஃப் ஸ்டடி மூலமாக டிஃபைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டிஃபைன் பண்ணி கொடுக்குற சிலபஸை மோர் தென் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் ஒரு 80-90% நம்ம காலேஜில் இருக்காங்க, மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில். அவங்க உங்களுக்கு டீச் பண்ணும்போது, மாணவர்களுக்கு டீச் பண்ணும்போது அந்த கண்டென்ட் அவங்களுக்கு டெலிவரி ஆகும். அது மூலமாக ஸ்கில் டெவலப் பண்ணிக்குவாங்க. பேசிக்காக இன்ஜினியருக்கு தேவையான ஸ்கில் டெவலப் ஆகிட்டுருக்கும். ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்டென்சிவாக ட்ரைனிங் தனியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி ஜாப் வாங்குறதுக்கு என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கணும், டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்களா? டெக்னிக்கல் ட்ரைனிங்னால் உங்களுக்கு நீங்கள் எந்த கோர் டிசைனில் போகிறீங்க அப்படின்னா டிசைன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அதுக்கு தனியாக சப்ஜெக்ட் இருக்கும். அதை தனியாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது மேனுஃபேக்சரிங் போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செக்ரிகேட் பண்ணி தனித்தனியான ட்ரைனிங் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஜாவா ட்ரைனிங், அப்புறம் கோடிங் ரிலேட்டடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நான் சர்க்யூட் பிரான்ச்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது கோடிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெக்னிக்கலாக ரொம்ப போக வேணாம், உங்களுக்கு ஜஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இயர் 2ல் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களோட சிலபஸ்லேயே அதை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போது என்னென்னா, இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கம்பெனியில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணுறதுனா அங்கே போய் ஒரு 15 days, ஒரு 1 month 3 month கம்பெனியில் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி அங்கே போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை காலேஜ் சொல்லுவாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வசதிகளை உங்களுக்கு எப்படி போகணும், என்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க 3rd இயரில் அப்படின்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடக்கும். அதில் உங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு அவார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஸ்கில் பேஸ்டு இனிமேட்டு வர காலத்தில் உங்களுக்கு என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, ப்ராஜெக்டாக உங்களோட தாட் ப்ராசஸை என்னவா மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறத தான் கம்பெனி எதிர்பார்ப்பாங்க. அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடக்குது அப்படின்னா, அந்த காம்படிஷன் நடக்குது அப்படின்னா, அந்த காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ப்ரைஸ் அவார்டு வாங்கியிருப்பீங்க, இல்லை பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதை நீங்கள் இன்டர்வியூ போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரிசர்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னா ரிசர்ச் ஆர்டிக்கல் நீங்கள் எழுதலாம். ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆராய்ச்சி கட்டுரை, தமிழில் சொல்லணுன்னா நீங்கள் பண்ணுறத ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக மாற்றி அதை ஒரு பப்ளிகேஷனில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும், பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரியலாக ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, அதை ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆராய்ச்சியை ஒரு பப்ளிகேஷன் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கம்பெனிக்கு, என்னோடய பப்ளிகேஷன், என்னோடய ரிசர்ச் ஆர்டிக்கல் இங்கே பப்ளிஷ் ஆகிருக்கு, ஆராய்ச்சி கட்டுரை இந்த ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல முடியும். அடுத்தது உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. காலேஜ் உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபண்டு ஒதுக்கி ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் இன்டென்சிவாக கம்பெனி பீப்புளில் வர வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. டிசைனிங்க்கு இல்லை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? காமனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிபார்ட்மெண்ட் வைஸாக பர்டிகுலராக அந்தந்த ட்ரைனிங் மாறும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா
இல்லை ஏஐடிஎஸ்னால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப் டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை பர்டிகுலராக ஒரு விஷயங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போது மெக்கானிக்கல் அப்படின்னா டிசைனுக்கு, மேனுஃபேக்சரிங், 3D பிரிண்டிங் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பர்டிகுலராக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் மாணவர்களுக்கு வந்து பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி அந்த பணத்தின் மூலமாக கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும், அந்த ஃபண்ட் எக்ஸ்பென்ஸாக செலவு பண்ணி அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராமெல்லாம் நடக்கும். அதேமாதிரி அலுமினி டாக் நடக்கும். அலுமினி டாக் அப்படிங்கிறது மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு போயிட்டு வெளியே இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற இண்டஸ்ட்ரி பீப்புளாக இருப்பாங்க. அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லுவாங்க, இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது. அது வந்து ரெகுலராக உங்களுக்கு ஆக்டிவிட்டியாக நடந்துகிட்ருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மென்டார் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சப்போர்ட் வந்து உங்களுக்கு அந்த மென்டார் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் டீம் சப்போர்ட் இருக்கும். பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு தனியாக நடக்கும். பிளேஸ்மெண்ட் டீம் வந்து உங்களுக்கு எப்படி லேர்ன் பண்ணிக்கணும், அந்த டீம் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. டெக்னிக்கல் ட்ரைனிங், அப்புறம் கவர்மெண்ட் சரிங்களா, ஜாப்பனீஸ் ட்ரைனிங் எப்படி உங்களுக்கு தனியாக நடக்குதோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு தனியாக அதுக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அகடமிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நீங்கள் தனியாக படிச்சுட்டு இருப்பீங்க, இது தனியாக உங்களுக்கு பியூர் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு தான். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நேம் என்ரோல் பண்ணிவிட்டு அதை இன்டென்சிவாக நீங்கள் அதை கற்றுக்கலாம். சரிங்களா, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க காலேஜ். 9:30 to 4:30 வரைக்கும் நீங்கள் இதை இங்கே இருக்க பிளாட்ஃபார்மையும் இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டியும் இங்கே இருக்க லெபார்ட்டரிஸையும் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் செய்யலாம். ரிசர்ச் ஆர்டிக்கல், உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அனைத்து வசதிகளும் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். சரிங்களா, இதை யூட்டிலைஸ் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியராக மாற முடியும். மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டிவான சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுதான் இங்கே இருக்க பெனிஃபிட்ஸ். சரிங்களா, இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு என்ஜினியரிங்காக மாறுறதுக்கு தேவையான அனைத்து வகையான பெனிஃபிட்ஸுமே இங்கே இருக்குது. பிளாட்ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜை பற்றிய ஒரு ரிவ்யூ. இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் எதையும் சொல்ல கிடையாது. இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயிலை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் நேரடியாக வந்து கூட நீங்கள் விசாரிச்சுக்கலாம், இல்லை ஆல்ரெடி இங்கே இருக்கவங்ககிட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.